எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய அழுத்தம் அமெரிக்கா மீது இருக்கிறது? அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தத்த எதிர்கொள்ள முடியாம அவங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேக் ஈரான் கிரேட் அகைன் எல்லாம் சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலையிலேயே, அதாவது இஸ்ரேலினுடைய தலைநகரத்தை வந்து அடிக்க அடிக்க அழுத்தங்கள் வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அதனால இன்னும் பயங்கரமான தாக்குதல் வந்து இவர் ஈரான் மேல நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். இது மூன்றாவது உலக போராக மாறுமா? அப்படி மாறுனா என்ன பாதிப்பு கிடையாது? அந்த கிரிமினல் இருக்கும் வரை அவர் வந்து குண்டுமலை பொழிந்துட்டே இருப்பார். அது எப்படிங்க ட்ரம்ப் சொல்ல முடியும்? இந்த மாதிரி நான் உன்னை வந்து அடிச்சிட்டேன், இனி வந்து நீ சமாதான பேச்சுவார்த்தை வாழலாம் அவர் எப்படிங்க சொல்ல முடியும் என்று அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. இப்போ ஒரு நார்த் கொரியாவோ, ஒரு ரஷ்யாவோ, ஒரு சைனாவோ நினைச்சால் தாராளமாக இந்த போரில் வந்து அவர்கள் கலந்து கொள்ளலாம். இவ்வளோ தாக்குதலுக்கு பிறகு கூட அவருக்கு இன்னும் வந்து தன்னுடைய பொசிஷன் இன்னும் ஸ்டேபிள் ஆக்கவில்லை. அப்போ ஒரே ஒரு மனிதனாக one person is responsible for the entire instability in West Asia. ட்ரம்பினுடைய பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனால் இது தவறான விஷயம் என்று குறிப்பிடுகிறார். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவே போர் நடந்தது. ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனார்கள். உலகம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே வந்து போர் நடக்கிறது. இஸ்ரேல் வந்து ஏதோ நினைச்சு தாக்குதல் நடத்த போய் இன்னைக்கு இது அவங்க பக்கமே திரும்பி இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். காசா எந்த நிலைமையில இருக்கிறோம் அந்த நிலைமையில இன்னைக்கு தெல் அவீவ் இருக்கு. போதா குறைக்கு இன்னைக்கு அமெரிக்காவும் வந்து களத்துல இறங்கி நேத்து ஈரான்ல 3 நியூக்ளியர் சைட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மிட் நைட் ஹேமர் ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதெல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? என்னதான் நடக்குது? உலக போருக்கான ஒரு சமிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இப்போ வந்து ஈரான் அடிச்ச விஷயம் வந்து பெரிய நியூஸாக எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து இப்ப ஈரான் வந்து அப்படியே சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் சும்மா இருந்து விட்டால் கையிலாகாத அரசு என்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவர் அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டாக வரும். அந்த குற்றச்சாட்டை வந்து டெஃபினெட்லி சர்வை பண்ண முடியாது. ஏனென்றால் மக்கள் அங்கு வந்து கொந்தளித்து இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஒன்றும் பெரிதாக இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு காதல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு, அதாவது ஒரு பெர்ஷியன் ப்ரைடு என்று ஒன்று இருக்கு இல்லையா? ஈரானியன் என்பது அரபுகள் கிடையாது, அவர்கள் பெர்ஷியன்ஸ். அந்த பெர்ஷியன் ப்ரைடு என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த பெர்ஷியன்ஸ் ப்ரைடை வந்து இன்னைக்கு ஏறத்தாழ வந்து நொறுக்கின ஒரு விஷயமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்கள் கூறுவது விஷயம் என்னவென்றால், அது எப்படிங்க ட்ரம்ப் சொல்ல முடியும்? இது மாதிரி நான் உன்னை வந்து அடிச்சிட்டேன், இனி வந்து நீ சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும்லாம் அவர் எப்படிங்க சொல்ல முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. நீ அடுத்த விஷயம் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, ஈரான் எப்படியும் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பை நம்பவே முடியாதுங்க. ஒரு ஒரு நாள் ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு நாள் இன்னொன்னு சொல்றாரு. அதன் பிறகு வந்து செய்யறது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கிறது. இப்ப நேற்றைய தினம் தான் சொன்னாரு, அதாவது ஜேடி வான்ஸ் அங்க வைஸ் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆனாலும் சரி, அங்க இருக்க பீக்ஸ் ஹெக்ஸத் என்ற இது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆனாலும் சரி, இவர்கள்லாம் சொன்ன விஷயம் என்னவென்றால் ரெஜீம் சேஞ்ச், அங்க இருக்கின்ற அந்த அதிகாரியை மாற்றுவது எங்களுடைய கடமை இல்லை, நாங்க எங்களுடைய அந்த நோக்கமும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நேற்று நைட்டே வந்து அடுத்த ஒரு அவருடைய ட்ரூத் சோஷியல் என்ற அந்த தளத்தில் வந்து அவர் வந்து பதிவு போடுகிறார். வை நாட் ரெஜீம் சேஞ்ச் என்று கேட்டு ஒரு பதிவை வந்து போடுகிறார். திஸ் மே பி பொலிட்டிக்கலி இன்கரெக்ட், பட் மேக் ஈரான் கிரேட் அகைன் எல்லாம் சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்கிறார். இந்த ஆளுக்கு வந்து தகுதியே கிடையாதுங்க. அமெரிக்க பிரசிடண்டா இருக்கிறது, ஜனாதிபதியா இருக்கு, தகுதியே கிடையாது. இந்த அளவுக்கு உலகத்தை கொண்டு போய் ஒரு உலகமாக போரினுடைய அந்த வாயிலில் விட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு கிரிமினலாகத்தான் இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்பை பார்க்க வேண்டியதா இருக்கு. ட்ரம்போடைய நிலைப்பாடுகள் நம்ம பார்த்திருக்கோம். அவர் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் எந்த ஒரு காரணம் காரியமும் இல்லாம எடுப்பாரு. இந்தியா, பாகிஸ்தான் போர வந்து நான் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிறுத்தினேன். ஏன்னா இது ஒரு நியூக்ளியர் வாரா மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே ட்ரம்ப் தான் இன்னைக்கு ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இஸ்ரேலுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதற்கு ப்ரீவியஸ் இருந்த பிரசிடென்ட்ஸ் விமர்சனம் பண்ண ட்ரம்ப் போஸ்டும் இன்னைக்கு வைரல் ஆகுதுன்னு பாக்குறோம். ஒபாமா மேல இதே குற்றச்சாட்டை வச்சாரு. அவர் எப்படி இருந்தாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவாரு. அவருடைய அதிபர் பதவியை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. இன்னைக்கு ட்ரம்ப் அதையே தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய அழுத்தம் அமெரிக்கா மீது இருக்கிறது? அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தத்த எதிர்கொள்ள முடியாம அவங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இதுல வந்து நான் முதல் கட்டமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு
ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்பது நாம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ்னுடைய தாக்குதல் தான். அங்கதான் இந்த இந்த ஆரம்ப புள்ளி அங்கதான். ஆனால் அது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இல்ல, ஒரு சாதாரண செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாது. 1500 பேரை வந்து ஒரு இடத்துல இருக்கின்ற நபர்களை வந்து அடித்து நொறுக்கி கொண்டு விட்டார்கள் என்ற அந்த விஷயம் வந்து அது இஸ்ரேலி சொசைட்டியை அப்படியே உலுக்கிடுச்சு. அதன் பிறகு இது வந்து யாருடைய வாட்சில் நடக்குது? பெஞ்சமின் நேட்டன்யாகுடைய வாட்சில் நடக்குது. அதிலிருந்து அவர் மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனை வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. அது வெஸ்ட் பேங்க் ஆனாலும் சரி, காசாவானாலும் சரி. காசா இன்னைக்கு வந்து ஒண்ணுமே நிக்கலாங்க. அது ஒரு பில்டிங் கூட அங்க வந்து சேதமடையாத பில்டிங் கிடையாது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி 15,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டார்கள். அதன் ஏறத்தாழ 1,00,000 பேர் வந்து மொத்தமாக அங்க வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் எல்லாருமே. அதை தாண்டி கூட இன்னைக்கு ஒரு 20,00,000 பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. அந்த 20,00,000 பேரை வந்து இவர்கள் வந்து கொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து தினம் குண்டுமலை வந்து அங்க பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதாவது நான் என்னுடைய வாட்ச்ல வந்து இது நடந்தது. நான் தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு வந்து மீள முடியாது. இன்னைக்கும் வந்து இஸ்ரேல் கூட இல்லை என்றால் ஐடெஃப் இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கூட இன்னைக்கு வந்து மக்கள் இருந்தால் கூட பெஞ்சமின் நேத்தனியாவுக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இவருக்கு வந்து இந்த போர் வந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு என்ன பண்றாரு? இவர் வந்து லெபனான் அட்டாக் பண்றாரு. அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா என்ற அந்த போர்வையில் வந்து கச்சா முச்சான்னு இருக்கிற பில்டிங் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ ஐரனிஸ் ஆஃப் ஐரனிஸ், இப்போ சிரியா என்பது ஒரு டீஸ்டபிளைஸ் நாடு. லெபனான் இருக்கிற நபர்கள் வந்து சிரியாவுக்கு தஞ்சம் போகிறார்கள். அதாவது அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊருக்கு ஓடி ஓடி தஞ்சத்தில் போறாங்க. அதன் பிறகு சிரியாவை அடிக்கிறாங்க. சிரியா வந்து எங்களுடைய இன்னமும் கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, ரஷ்யன் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே அடிக்கிறார். அதன் பிறகு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறார், ஹூத்தி மேல, யமன் மேல தாக்குதல் நடத்துறார். இவ்வளோ தாக்குதலுக்கு பிறகு கூட அவருக்கு இன்னும் வந்து தன்னுடைய பொசிஷன் இன்னும் ஸ்டேபிள் ஆக்கவில்லை. அப்ப ஒரே ஒரு மனிதனாலங்க, ஒன் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த என்டையர் இன்ஸ்டெபிலிட்டி இன் வெஸ்ட் ஏஷியான்னு வந்திருக்கு. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்னைக்கு வந்து அந்த பகுதியை பொறுத்தவரை, வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்தவரை ஒரு சூப்பர் பவர் என்பது ஒரு நிறுவனமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் யாருக்கும் இஸ்ரேலியை வந்து தடை செய்ய முடியாத ஒரு அளவுக்கு, அதாவது அவர்கள் பூந்தடிப்பார்கள். அதற்கு பதில் தாக்குதல் என்று பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 பேர் 30 பேர் செத்த பிறகு இந்த பக்கம் ஒருத்தர் தான் சாகரான்ற நிலை இருக்கிறது. அப்ப இஸ்ரேல் என்பது இன்னும் அந்த ஏரியாவில் இருக்கின்ற ஒரு சூப்பர் பவராக மாறிடுது. அப்போ மாறினால் கூட இன்னைக்கும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மிசைல்கள் வந்து அடித்த வண்ணம் தான் இருக்கிறது டெல்லவில. இது ஈரானை கை வச்சதுனாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த ஒரு தவறை செய்யாது இருந்தால் நிச்சயமாக நேத்தனியாவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காரு. இப்ப டெல்லவிவ் அடிக்க அதாவது இஸ்ரேலினுடைய தலைநகரத்தை வந்து அடிக்க அழுத்தங்கள் வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அதனால இன்னும் பயங்கரமான தாக்குதல் வந்து இவர் ஈரான் மேல நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஏனென்றால் டெல்லவிவ் அடிக்கப்படுகிறது, ஹைஃபா என்று அடிக்கப்படுகிறது, சென்ட்ரல் நார்தர்ன் இஸ்ரேல் வந்து அடித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ அவர்கள் 200 மிசைல் அனுப்பிச்சா ஒரு 2 மிசைல் 3 மிசைல் தான் உள்ள வந்து வச்சுங்களேன். அந்த 3 மிசைல் 2 மிசைலையே வந்து இந்த அளவுக்கு சேதம் பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த அயன்டோம் இல்லாவிட்டால், அந்த ஏரோ மிசைல்ஸ் இல்லாவிட்டால் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று பாருங்கள். அப்போ நீங்க குறிப்பிட்ட கடைசி விஷயம் உண்மையான விஷயம் தான். அதாவது இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இயக்குகின்ற மாதிரி தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு இது செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து பெஞ்சமின் நேட்டன்யாகு வந்து டொனால்ட் ட்ரம்போட பேசுறாரு. அதன் பிறகுதான் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வந்து ஒரு பார்ட்டியாக வருகிறது. இதுவரை நீங்க குறிப்பிட்ட மாதிரி பராக் ஒபாமாவும் அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஃபோர் அவர் வார்ஸ் நமக்கு தேவையில்லை, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்கா தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசிக்கொண்டு இப்போ திடீரென்று அதுல அப்படியே பல்ட்டி அடிச்சு இப்போ வந்து வெஸ்ட் ஏஷியால போய் நின்று அங்கத்த யுத்தங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பஸ்ஸிங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்னே புரியவில்லை. அங்கத்த மக்களுக்கு மேஜரி ட்ரெய்லர் கிரீன் போன்ற ட்ரம்ப்பினுடைய பக்த் என்று கூறுகின்ற, அதாவது இந்தியாவில் கூற முடியும் பக்த் என்று கூறுகின்ற அந்த மாதிரி இருக்கின்ற காங்கிரஸ் கூட எந்திரிச்சு நீங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப்பினுடைய பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், ஆனால் இது தவறான விஷயம் என்று குறிப்பிடுகிறார். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரானை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேல் நிலத்துக்கு ஆழத்துல இருக்கு.
அதெல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவா எல்லாம் வந்து யுஎஸ் இன்டர்செப்ட் பண்ணி அதை காலி பண்ண முடியாது. அதனால ஒரு தவறான ஒரு முடிவை யுஎஸ் எடுத்துருச்சு அப்படிங்கிற பேச்சு இருக்கு. ஈரான் இன்னைக்கு கடுமையாக யுஎஸ் உடைய தாக்குதலுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான விலையை யுஎஸ் ட்ரூப்ஸ் குடுக்க வேண்டி வரும். இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை யுஎஸ் ட்ரூப்ஸையும் நாங்க டார்கெட் பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப பிக்சர்ல சைனா, ரஷ்யா வேற நுழையுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மறைமுகமா சைனாவும், நார்த் கொரியாவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் வருது. இது 3வது உலகப் போராக மாறுமா? அப்படி மாறுனா என்ன பாதிப்புகள் ஏற்படும்? நிச்சயமா அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது. ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஈரானை பொறுத்தவரை ஈரான் வந்து இதுவரை அவர்கள் ஒரு அக்ரஸராக போன ஒரு 20 வருஷமாக வேற ஒரு வேலையும் செய்யவில்லை. அதாவது அக்ரஷன் என்று எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு அக்ரஸர் தான், இஸ்ரேல் தான் அக்ரஸரா இருக்குது. நிச்சயமாக அது வந்து ஈரான் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இவர்கள் எல்லாம் சித்தரிப்பது ஏதோ ஈரான் தான் அக்ரஸர் என்று அந்த பாணியில் தான் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து புட்டினை சந்திக்க உள்ளார், இன்றைக்கு சந்திக்க உள்ள மாஸ்கோவில். அதன் பிறகு அவர்களுக்கு இப்ப மாஸ்கோலேயே மிசைலும் அந்த மாதிரியான விஷயங்களும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு போர்ல இருக்கிறார்கள். அந்த போருக்கே இருக்கின்ற தேர் நாட் ஏபிள் டு சப்போர்ட் தட் பர்டிகுலர் வார். அப்படி இருக்கும்போது வடகொரியா என்பது நிச்சயமாக ஒரு அணுகக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. அங்கிருந்து இப்ப யாராச்சும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து இப்ப நீ ஈரானுக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த போர் உடனடியாக நின்றுவிடும். ஏனென்றால் அதன் பிறகு யாரும் தொட மாட்டாங்க. நம்மளுடைய கடைசியில் இருக்கிற ஒரு படிப்பினைன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேளை நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கோம் இந்தியா. அது இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் ட்ரம்ப் போன்ற இந்த அயோக்கியர்கள் வந்து நம்மளை வந்து அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பயம் என்னவென்றால் நாம வந்து அந்த நியூக்ளியர் ஏவுகணையை வந்து யூஸ் பண்ணிடுவோம் என்ற அந்த பயம் தான் இவர்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதுதான் ஒரு டிட்டரண்டாக எவ்வளவு பெரிய ஒரு ஐரணின்னு பாருங்களேன். அதாவது என்பிடி நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி வர்றதே வந்து காரணம் என்னவென்றால் அதிக நாடுகள் வந்து அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் வருகிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உலக பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து அதே குந்தகம் விளைவிக்கின்ற விஷயம் தான் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக இன்னைக்கு மக்கள் முன்னாடி நிற்கிறது என்று பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வியப்பு எனக்கு என்று எனக்கே புரிய மாட்டேங்குது. இது ஏன் இங்க போய் நிற்குது என்று புரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல வந்து இப்போ ஒரு நார்த் கொரியாவோ ஒரு ரஷ்யாவோ ஒரு சைனாவோ நினைச்சால் தாராளமாக இந்த போரில் வந்து அவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் வந்து பயப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அமெரிக்கா என்றது ஒரு உலகத்தினுடைய ஒரு புள்ளியாக இருக்கிறது. 2001 வந்து இவர்கள் தான் ஆப்கானிஸ்தான்ல இது டோராபோரா கேவ்ஸ்ல ஒசாமா பின் லேடன் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க போய் இதே ரகம் குண்டுகளை அங்க வந்து பாய்ச்சினார், வீழ்த்தினார்கள். அங்க ஒரு மண்ணும் கிடைக்கவில்லை. இவர் வந்து பாகிஸ்தான்ல சூப்பரா உட்காந்துருந்தாரு. 2003 வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லிக் கொண்டு ஈராக்கில் புகுந்தார்கள். ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கிடைக்கவே இல்லை. 2011 லிபியா வந்து அனைவருக்கும் எதிராக செயல்படுகிறது. லிபியா வந்து அடுத்த ஒரு இது நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாறப்போகுது என்றெல்லாம் ஏதோ கதையை கட்டிக்கொண்டு அதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து மிக மிக இது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று கூறிக்கொண்டு அங்க உள்ள போனாங்க. இன்னைக்கு வந்து அங்க அரசாங்கம் கிடையாது, அங்க மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு அரசாங்கம் இல்லாத நிலைமை அங்க பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்கானுடைய செயல்பாடு, அமெரிக்கானுடைய ரெக்கார்டு. இவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இப்ப மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் லுக்கிங் கண்ட்ரியாக மாறிவிட்டாலே உலகத்துக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி செய்தால் நன்றாக இருக்கும். உலகத்துல எல்லாருமே இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, டெவலப் பண்றாங்க. எல்லா நாடுகளும் இஸ்ரேல் பண்ணாததையா ஈரான் புதுசா பண்ணிருக்கு. அப்ப இஸ்ரேலுக்கு இது மூலமாக என்னதான் சாதிக்க நினைக்கிறாங்க இஸ்ரேல்? என்ன நோக்கம் அவர்களுக்கு? ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்றாங்க. அதனால பிரியம்டிவா நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனையை வந்து தீவிரப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே. என்ன நோக்கத்தோட இஸ்ரேல் இப்படி செயல்படுதுன்னு? இல்ல இஸ்ரேலினுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பெஞ்சமின் நேட்டன்யாஹுனுடைய இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பெஞ்சமின் நேட்டன்யாஹுனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவென்றால் இப்படி தீராத போர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும். இல்லை என்றால் அதிகாரத்தில் இருக்க முடியாது. மக்களை தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னே போட்டுருவாங்க. அதனாலதான் அவர் வந்து இந்த போருக்காக நடந்து கொண்டிருக்கிறார். இப்ப இஸ்ரேலினுடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பவராக நாளைக்கு யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு பவராக மாற வேண்டும் என்று இருக்கிறது. அது என்னைக்கும் வந்து அவர்கள் வந்து உணர்த்தி இருக்கிறார்கள். பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு அந்த 6 டே வார்லையானாலும் சரி, அந்த மாதிரி இந்த துபாயில சமீப காலத்துல வந்து மொசாத் ஏஜென்ட்ஸ் வந்து சில நபர்களை வந்து கொன்று சென்ற அந்த விஷயமானாலும் சரி,
டார்கெட்டட் கில்லிங்ஸ் வந்து டார்கெட் அசாசினேஷன் வந்து ஈரான்லயும் செய்திருக்கிறார்கள். அப்படி பல இடங்களில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கிறது என்றது அவர்களே நிரூபித்திருக்கிறார். அப்ப இஸ்ரேல் புதிதாக ஒண்ணும் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து காசா ரீபில்டிங்காக அந்த விஷயம் மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்ப இஸ்ரேல்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பலஸ்தீன மக்களை வந்து ஓரளவுக்கு வந்து ஒழுங்காக வைத்திருந்தால், இல்லை என்றால் அவர்களுடைய அந்த ஃப்ரீடம்ஸ் ஓரளவுக்கு வந்து அவர்கள் காப்பாற்றினால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மிடில் ஈஸ்ட் தான் இருக்கும். ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாவை பொறுத்தவரை இந்த ஃபார்எவர் வார்ஸ் தான் அவரை வந்து அதிகாரத்தில் வைக்கும் என்றதுதான் இந்த ரெண்டு முரண் இருக்கிறது. இஸ்ரேலினுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெஞ்சமின் நேத்தன்யாவினுடைய இன்ட்ரெஸ்ட். பெஞ்சமின் நேத்தன்யாவுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இஸ்ரேலினுடைய இன்ட்ரெஸ்ட். கர்மா இஸ் அ பூமரேங் அப்படின்னு சொல்லுவாங்க. காசாவுக்கு இஸ்ரேல் என்ன நிலைமையை கொடுத்ததோ இன்னைக்கு தெல் அவீவ் அந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நிறைய காணொளிகள் பார்க்க முடியுது. இஸ்ரேல் மக்கள் காசா மக்கள் கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க இவ்வளவு நாள் இதை உணரல. இன்னைக்கு நாங்க உணர்றோம். எங்களுக்கு வரும்பொழுது உணர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது போன்ற போர்கள் நடக்கும் பொழுது நேத்தன்யாகுவா இருக்கட்டும், கொமினியா இருக்கட்டும், இல்ல ட்ரம்பா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடங்கள்ல இருந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி மக்களும், ராணுவத்தில் இருக்கக்கூடிய இல்ல அந்த போரில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களும் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இது போன்ற ஒரு போர் வெறி வந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை பிடித்து ஆட்டுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன முடிவுன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ வந்து நாங்க பிளாக் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. 20% ஆஃப் த வேர்ல்ட் உடைய ஆயில் கேஸ் ஃப்ளோ வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் மூலமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பெட்ரோல், டீசலுக்கு வந்து இவ்வளவு விலை குடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். திரும்பவும் வந்து அது ஏறுவதற்கான பாசிபிலிட்டீஸ் எல்லாம் இருக்கா? உலக நாடுகளை இது போன்ற சம்பவங்கள் எப்படி பாதிக்கும்னு இல்ல, போரை பொறுத்தவரை போர் வந்து பொதுமக்களைத்தான் பாதிக்குங்க. அப்பாவி மக்களைத்தான் பாதிக்குமே தவிர வேற யாரையும் பாதிக்காது. போராளிகளை பாதிக்கும், அப்பாவி மக்களை பாதிக்கும். இந்த அதிகாரிகளும் அதே மாதிரி தலைமையில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய நபர்களும் அதே மாதிரி அரசியல் தலைவர்களும் எல்லாமே வந்து சொகுசு வாழ்க்கைக்கு ஒரு குறவும் இருக்காது, அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போகாது. அது இந்த நாடு எக்கேடு விட்டு போனாலும் நன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நன்றாக இருந்தா நன்றாக போட்டு, எக்கேடு கெட்டு போச்சு எக்கேடு கெட்டு போட்டு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது அவர்களுடைய அந்த சேலரி அண்ட் பர்க்ஸோ இல்லை என்றால் அவர்களுடைய அந்த சொகுசு வாழ்க்கையோ ஒண்ணுமே வந்து எங்கேயுமே மாறாது. அவர்கள் அப்பவும் பிரைவேட் பிளேன்ல தான் போவாங்க. அந்த பிரைவேட் பிளேனுக்கான அந்த ஃபியூல் நாம தான் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க கேட்க முக்கியமான கேள்வி வந்து இந்தியாவை எப்படி பாதிக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய அந்த ஒரு க்ளோஷர் என்பது. அது இந்தியாவை வந்து பாதிக்கிறது மட்டும் கிடையாது, இந்தியாவை வந்து ரொம்ப அட்வர்ஸா வந்து அஃபெக்ட் ஆகும். 2 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து ஏறத்தாழ 40% வருகின்ற ஆயிலும் கேஸும், அது ரெண்டுமே வந்து அந்த வழியாகத்தான் இந்தியாவுக்கு வர வேண்டும். அதாவது உலகத்தினுடைய ஏறத்தாழ 20% ஆயில் வந்து எண்ணெய் வந்து இந்த வழியாக தான் வருது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் வருது. அதுல நம்மளுடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா 40% ஆஃப் த 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கன்சம்ஷன். 40% நமக்கு இந்த பக்கம் வருது. அப்கோர்ஸ் நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஆயில் நம்ம ரஷ்யாவிட்ட இருந்து வாங்குறோம், அமெரிக்காவிட்ட இருந்து வாங்குறோம், பிரேசில் கிட்ட இருந்து வாங்குறோம். அதே மாதிரி வேற ஏதாச்சும் நாடுகள்ல இருந்து கிடைக்குமா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது டைவர்சிபிகேஷன் இருக்கு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு 40% வந்து இங்க தான் வருது. அதே மாதிரி கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இருக்கு இல்லையா, எல்பிஜி, நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர், அதுக்கு வருகின்ற கேஸ் வந்து இங்கிருந்து தான் வருது. நீங்க மறந்துடக்கூடாது, ஜெபல் அலி என்ற போர்ட், துபாயினுடைய மிகப்பெரிய போர்ட், அங்கிருந்தா நமக்கு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ். 4 டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ்ங்க உலகத்துல. நம்மளை பொறுத்தவரை ஒண்ணு வந்து கொலம்போ, அது வந்து ஒரு சின்ன போர்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்தியா இந்தியாவை நம்பி தான் இருக்குது. 70% ஆஃப் கார்கோ வந்து இந்தியாவுடைய கார்கோ. அதே மாதிரி சிங்கப்பூர், ஹாங்காங், ஜெபல் அலி, துபாய், இந்த 3 போர்ட் தான் உலகத்தை பொறுத்தவரை மாபெரும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ். இந்த போர்ட் இதுல வந்து ஜெபல் அலி வந்து முடங்கிவிடும். ஜெபல் அலி முடங்கி விட்டால் நமக்கு பல விஷயங்கள் வந்து முடங்கும். அதாவது நம்மளுடைய அந்த இதற்குள்ளே எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ரெண்டுமே முடங்கும். எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா முட்டையிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு கோழியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு எல்லா விஷயங்களும் வந்து துபாய்க்கு போக வேண்டிய, அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாவுக்கு போட்ட அத்தனை விஷயங்களும் வந்து முடங்கி வரும். அது அந்த ஒரு இதுல தான் சவுதி அரேபியனுடைய போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பிக் மேஜர் போர்ட் அங்க இருக்கிறது, பஹ்ரைனுடைய போர்ட் அங்க இருக்குது, கத்தாருடைய போர்ட் அங்கதான் இருக்கு. இந்த போர்ட்டுக்கு எல்லாம் போக வேண்டியதெல்லாம் முடங்கி வரும். அதே மாதிரி ஃபெர்டிலைசர், பெரிய அளவிலான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து இந்த போர்ட்ஸ்ல இருந்து தான் வருது. கத்தார்ல இருந்து வருது, ஒமான்ல இருந்து வருது. ஒமான் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயா வர முடியும். அதே நேரத்துல துபாயோ இல்லை என்றால் பாக்கி கல்ஃப் நாடுகளுக்கோ போக முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அப்போ ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வரும், ஆயில் தட்டுப்பாடு வரும். ஆயில் தட்டுப்பாடுனால இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 15%
பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இந்தியால வந்து இப்போதைக்கு பாதிப்பு இருக்காது என்று சொல்கிறார்கள். பட் இவர்கள் நம்பவே முடியாது. என்னைக்கு வேணாலும் அவர்கள் வந்து ஏத்தி விடலாம். ஆனா என்ன எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அப்ப இந்த ஒரு இப்ப வந்து ஏத்த மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகள் நடக்குது. விஸ்வகுரு இதுவரைக்கும் வாயே திறக்கலையே சார். விஸ்வகுரு வந்து ஈரான் கூட பேசியிருக்காரு. அதாவது நம்ம ஒண்ணுக்கும் போர் தீர்வு இல்லைன்னெல்லாம் பேசியிருக்காரு. இது இது இவர் வந்து அவருடைய நண்பர் பிவி நேத்தன்யாகுட்ட சொல்ல வேண்டிய விஷயம். அங்க சொல்லல. அவரு நேத்தன்யாகு இவரு கூட்டு பேசியிருக்காரு. அவர் வந்து ஹலோ பாய் பாய்ன்னு எல்லாம் பேசியிருக்காரு போல தெரியுது. ஆனால் அந்த சமயத்துல வந்து இவர் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. நீங்கள் போர் மறுபடியும் தொடுக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. இந்தியாவினுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலைமைங்க. ஒரு காலத்துல வந்து எத்திக்கலாக நம்ம நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். அதே மாதிரி எந்த இடத்தில் வந்து யார் யாரை தாக்குகிறார்களோ அந்த அக்ரஸருக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கும். இன்னைக்கு அதற்கு வழி இல்லாமல் நாம் வந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தளபதியில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவன் தான் பெகாசஸ் எல்லாம் இந்தியா கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இல்லை என்றால் இங்க தகவலே நின்றுவிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இவர்கள் வந்து இந்த ஸ்பைவேருக்காக இன்னைக்கு ஏறத்தாழ இஸ்ரேலை நாடி நம்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால ஈரானுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலைமை வந்து நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதனால என்ன ஜியோ பொலிட்டிக்கலா வந்து அடுத்த பிரச்சனை வரப்போகுது. ஏனென்றால் ஜவஹர் போர்ட் என்பது ஈரான்ல இருக்கிற போர்ட். இது இந்தியா தான் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறது. டெவலப் பண்ணியாச்சு. அங்கிருந்து நமக்கு ரயில் மூலியமாக நாங்க அங்கிருந்து ரயில் லைனும் போட்டுட்டு இருக்கோம். சென்ட்ரல் ஏஷியாவுக்கு பெரிய ஒரு ட்ராக்கே அவங்க வந்து போட்டு கொடுக்குறான். அதாவது அதற்கான வழிவகையெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் ஈரானியர்கள். அப்போ அந்த என்டையர் ஆக்சஸ் வந்து நமக்கு கட் ஆகுது. அதே மாதிரி இப்ப ஜவஹர் போர்ட் நமக்கு இருக்கிறதுனால நம்ம அங்க அங்க அதுக்கு இந்த காதார் போர்ட் என்று பாகிஸ்தான்ல இருக்க சீனா பில்ட் பண்ண போட்டு மிக அருகில் சபாருக்கு மிக அருகில் இருக்கின்ற போர்ட். அங்கிருந்து தாராளமாக காதார் போர்ட்ல என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கலாம். இன்னைக்கு அது முடியாத ஒரு நிலைமை வந்து நாளைக்கு வந்துவிடும் என்ற அந்த ஐயமும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து நாம ஈரானை புறக்கணித்துக் கொண்டு இஸ்ரேலை வந்து அரவணைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் போயிட்டு வாடான்றுவான் அவனும். இதன் அடுத்த கட்டங்கள்ல எப்படி இது ப்ரோக்ரஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? முக்கியமான இதுல 3 பிளேயர்ஸுங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை நமக்கு தெரியும். நேத்தன்யாகு அடாவடித்தனம் செய்கின்ற ஒரு வார் கிரிமினல். அந்த கிரிமினல் இருக்கும் வரை அவர் வந்து குண்டு மழை பொழிந்து கொண்டே இருப்பார். இது வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி இருக்கிற எவ்வளவு குண்டு வேணாலும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த 2 கிரிமினல்ஸையும் வந்து நம்பி ஒண்ணும் செய்ய முடியாது. ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய ரியாக்ஷன் தான் ஒரு மெச்சூரிட்டி வந்து அனைவரும் வந்து எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் பாக்கி 2 பேரும் வந்து இம்மெச்சூர். டொனால்ட் ட்ரம்ப் இம்மெச்சூர். இவர் வந்து ஒரு வார்மோங்கர். இல்லை என்றால் அவருடைய சீட் அங்க இருக்காது. அப்ப ஈரான் என்ன செய்யும் என்றது பொறுத்து தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஈரான் வந்து அமெரிக்கன் அசட்ஸை வந்து அட்டாக் செய்யாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பயமுறுத்தல் வேணால் செய்வார்கள். ஆனால் தொடர்ந்து வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலை அடித்துக் கொண்டு தான் இருப்பார்கள். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து தடுக்க முடியாது. இவருடைய அயர்ன் டோமோ இல்லை என்றால் ஏரோ மிசைல்ஸை வந்து தடுக்க முடியாது. அது எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்றதுதான் இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் என்று நான் காண்கிறேன். அதை தாண்டி இனி ஈரான் தன்னுடைய அந்த ரிவெஞ்சை வந்து எங்க வேணாலும் எடுக்கலாம். அதாவது எனி அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர் இன்னைக்கு வந்து மிகவும் ஸ்பேர் கேம். எங்க வேணாலும் யாரை வேணாலும் எப்ப வேணாலும் அவர்கள் வந்து தாக்கலாம். அது ஈரானை பொறுத்தவரை ஈரான் இதுவரை தன்னுடைய அந்த ப்ராக்சிஸை வைத்துத்தான் இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருந்தது. ப்ராக்சிஸ் என்றால் ஹூத்திஸ், அதே மாதிரி ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இன்னைக்கு நேரடியாக இறங்கி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நேரடியாக அவர்கள் வந்து அமெரிக்கன்ஸை இப்போதைக்கு தாக்க மாட்டார்கள். இப்போதைக்கு தாக்குறது வந்து நிச்சயமாக இஸ்ரேலாகத்தான் இருக்கும். இல்லையென்றால் இஸ்ரேலியர்களாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் பெரிய ஒரு ரியாக்ஷன் வரல. இஸ்ரேல் மேல இந்த மிசைல்ஸ் தொடுப்பதை தவறு. அதை தாண்டி இன்னொரு ஆக்ஷன் நாம் இதுவரை பார்க்கவில்லை. ஐஆர்ஜிசி டெஃபினட்டாக சொல்லியிருக்குது ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் வந்து நாம க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் அதுவும் இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. ஏனென்றால் தாராளமாக அதில் வருகின்ற ஆயுள் என்பது சைனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தான் போகுது. அதனால சைனாவை பாதிக்கக்கூடாது என்ற அந்த எண்ணமும் அவர்களுக்கு இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இரவு வரை இல்லைன்னா நாளை காலை வரை நமக்கு காலவாசம் இருக்கதாக நான் கருதுகிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.